செல்வத்தின் தெய்வமாக அறியப்படும் குபேரன் ஒரு காலத்தில் ஒரு அசுரராக பிறந்தவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அசுரனிலிருந்து தெய்வமாக குபேரன் முனிவர் விஸ்ரவா மற்றும் இலாவிதை என்பவர்களுக்கு பிறந்தவர். அசுர வம்சத்தில் பிறந்த இவர் சிவபெருமானை தவம் செய்து வழிபட்டு தெய்வீக செல்வ தெய்வமாக உயர்ந்தார். இலங்கையின் முதல் அரசன் ராவணனுக்கு முன்னால் இலங்கையை ஆட்சி செய்தவர் குபேரன்தான். ஆனால் ராவணன் அவரின் உடன்பிறந்த சகோதரர் யுத்தத்தின் மூலம் அதை கைப்பற்றினார். பின்னர் சிவன் குபேரனுக்கு ஆலகாபுரி என்ற விண்ணுலக நகரத்தை பரிசாக அளித்தார். அருள் புரிபவர் இல்லை, காவலர். மகாலட்சுமி செல்வத்தை அருள் புரிவார், ஆனால் குபேரன் அதை பாதுகாக்கும் தெய்வம். அவர் இந்த உலகின் தெய்வீக பொருளாதார மேலாளராக இருக்கிறார். வாஸ்துவில் வடதிசை குபேரனின் திசை. வாஸ்து சாஸ்திரத்தில் வடதிசை குபேரனுக்குரியது. அதனால்தான் மக்கள் பணப்பெட்டிகள், தானப்பெட்டிகள் போன்றவை வடதிசையை நோக்க வைத்திருப்பார்கள். அவரது தோற்றம் ஒரு அடையாளம். குபேரன் குண்டான உடல், ஒற்றைக்கண், சிறிய உயரம் ஆகியவற்றுடன் வர்ணிக்கப்படுகிறார். இது மூலதன மேல் கட்டுப்பாடு, கவனம் மற்றும் நிதானமான வாழ்க்கையை குறிக்கிறது. மந்திர சக்தி. ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதன்யாதிபதையே தனதன்யம் மே தேகி தபய ஸ்வாஹா என்பது மிக பிரபலம். இதை தீபாவளி மற்றும் தந்தேரஸ் தினங்களில் ஜெபிப்பது செல்வம் வரக்கூடியதாக நம்பப்படுகிறது. முடிவில் குபேரன் நமக்கு புகழ்கிறார். உண்மையான செல்வம் என்பது நாம் சம்பாதிப்பதிலும் இல்லை, அதை எப்படி மதிக்கிறோம், பாதுகாப்போம் என்பதில்தான் இருக்கிறது. இதுபோன்றும் மேலும் பல மறைக்கப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம்.